சரி போனது. நான் உள்ள போய் வச்சிட்டேன். இது புடவையா கொண்டாந்த? நீங்க எம்பிட்டு பெரிய ஆளு இப்படி பழைய புடவையெல்லாம் பாக்குறேன்னு சொல்றீங்க? குண்டி மயிலு, நீ காட்டு மயிலு. அட்டை அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு போகும்போது தலைவலி கண்டிப்பா வரும்னு கரெக்டா வந்துருச்சு. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆவி பிடி. ஏய், உன் விஷயம் இருக்கு பாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க அப்பா கிட்ட விடுங்க. ஏய், எப்ப பார்த்தாலும் போன் போனேன்னு அப்படி என்னவே இருக்காது. காஃபி ஈரமா எடுத்துட்டு வரேன். அம்மா மாமா அப்படியே இதையும் சூடு பண்ணி. செந்தில் வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? மீனா மீனாவா? போன் பண்ண ரீச் ஆகல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். தெரியும், காலையிலே சொன்னா நான் தான் மறந்துட்டேன். அது 24 மணி நேரமும் பொண்டாட்டி பத்தி யோசிக்கிறவங்களே நான் பார்க்கவே இல்ல. எங்க போயிருப்பா? ஆபீஸ்ல கேட்டா லீவுன்னு சொல்றாங்க. நான் போறேன், பாய். எந்த இடத்துல இருக்கப்போ? நம்ம பிள்ளையார் கோயில் கிட்ட. சரி, நீ அங்கேயே நான் உடனே வரேன். என்னாச்சு? பிரச்சனையா? பிரச்சனை தான், வந்து சொல்றேன். என்னண்ணா என்னாச்சு? ஏன் பதட்டமா வர? என்னாச்சுன்னு சொல்ல, புரியல. டியூஷன் விஷயமா வீட்டுல பிரச்சனை நடந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் நான் அவகிட்ட நான் தான் அவளை கண்டுக்கவே இல்லை. ரொம்ப திட்டிட்டேன். ஆயுசுக்கும் உனக்கே என்ன பிடிக்கலன்னா நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும், நான் எங்கேயாவது போறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தம். நாங்க லவ் பண்ண டைம்ல அவ இப்படிலாம் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அந்த மாதிரி ஏதோ பண்றாங்க. நான் வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்லயும் இல்ல. அம்மா ஆபீஸ் போயிருக்கான்னு சொன்னாங்க. இங்க ஆபீஸ்ல வந்து எதுக்கு அம்மாக்கு ஒரு டைம் போன் பண்ணி பாரு. அண்ணி அப்படியே வீட்டுக்கு தானே போயிருப்பாங்க. கால் பண்ண, அம்மா கால் பண்ண. சொல்லுடா. அம்மா, மீனா வீட்டுக்கு வந்துட்டாலாமா? டேய், இன்னும் வரலையே செந்தா. ஆமாமா. சரி, இப்ப அவ வர நேரம் தான். அவ வந்த உடனே கூப்பிட சொல்றேன், சரியா? சரிம்மா. வரலையாண்டா என்ன கதிரு? அவ நெசமாலுமே என்னை விட்டு போயிட்டாளடா. அண்ணா எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாண்ணே, நீ பயப்படாத.